தனிப்பட்ட வாழ்வில் எவ்வளவு எதிர்ப்புகளை நாம் சம்பாதிக்கலாம், ஆனால் தந்தையோடு உறவில் நீங்கள் நிலைத்திருங்கள். அதைத்தான் யோசிப்பு சொன்னார். தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களாலேயே அவர் விற்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டார். ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலும் தன்னுடைய தந்தையை அவர் நினைவு கூறுகிறார். பெஞ்சமின் மீது அக்கறை கொண்டார், பாசம் கொண்டார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பெஞ்சமினை விட தன்னுடைய தந்தையை அங்கே யோசிப்பு நினைவு கூறுகிறார். இதுதான் தந்தையினுடைய வரவு. அன்புக்குரியவர், நமக்கும் தந்தையாக அவர் இருக்கிறார். அந்த தந்தையை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிகளை அவர் நமக்கு காட்டுவார். பெஞ்சமின் நம்முடைய சகோதரனாக இருக்கலாம். பெஞ்சமினை போன்ற உங்களுடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் அதை கடந்த ஒரு உறவு நிலை தந்தையோடு நமக்கு இருக்கிறதா? அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இயேசுவில் பிரியமானவர், இப்படிப்பட்ட அன்பு உறவிலே நாம் வாழ்கின்ற பொழுது எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கடந்து நம்மால் வர முடியும். வர செய்யக்கூடியவர் நம்முடைய தந்தையாகிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எனவே அவரை பற்றி கொள்வோம். அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உறுதிப்பாட்டோடு அந்த விசுவாசத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர்கிற பொழுது கண்டிப்பாக நாம் வீழ்ந்து போக மாட்டோம். மாறாக கடவுள் நம்மை எதற்காக படைத்தார், எதை நமக்கான இலக்காக வைத்திருக்கிறார் என்பதை நோக்கிய ஒரு பயணத்திலே நாம் வீறு நடை போட்டு செல்லுவோம். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, யோசேப்பை போல என்னுடைய தந்தை எனக்காக இருக்கிறார் என்ற ஒரு ஆழ்ந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தும் விதமாக நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ளுவோம்.